சந்தோஷப்பட்டு நயினாருக்கு ஒரு பெரிய மெசேஜ் கொடுத்தார். சென்று வாருங்கள், தமிழ்நாட்டில் உங்கள் அரசியல் போல துவக்குங்கள். அதிமுகவுடன் இணைந்து பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து திமுக அரசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அமித்ஷாவுடன் நீங்கள் பேசி டீடைல்ஸ் பிளான் பண்ணுங்கள். நான் தமிழ்நாடுக்கு வருவேன், கட்டாயமாக வருவேன். நீங்கள் போராடுங்கள், உங்கள் பின்னணியில் நாங்கள் இருக்கிறோம். தோல்வி கண்டு அஞ்ச வேண்டாம், தீருவோம் என்ற ஒரு மந்திரத்தை செய்து உபதேசித்து பிரதமர் தன் மற்ற காரியங்களில் பிஸியாகிவிட்டார் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. புதுமுகங்களை கட்டாயமாக கொடுக்க வேண்டும். புதுமுகங்களுக்கு நீங்கள் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்றால் பழைய நபர்களை உட்கார சொல்ல வேண்டும். அவர்கள் சாதாரணமாக உட்கார்ந்து விடுவார்களா? ஒரு தலைவர்களும் இவ்வளவு சொத்து குவித்து வைத்திருக்கிறதே அரசியல், தன் தேர்தல் அரசியலுக்காக தான். ஆகையால் திமுகவுக்கு டேஞ்சர் வெளியிலிருந்து இல்லை, திமுக டேஞ்சர் உள்ளில் இருந்து. நீங்கள் தாய்மார்களை தாக்கினீர்கள், தாய்மார்களை அவமானம் செய்தீர்கள். அதனால் தான் ஸ்டாலின் அவர்களை நீக்கும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால் தான் கனிமொழி குரல் கொடுத்தார். அதாவது பேச்சில் கண்ட்ரோல் இல்லை என்றால் நீங்கள் கண்டபடி பேசுறீங்க. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இப்போ தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் டெல்லி வந்து பிரதமர் மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்தித்து பேசிவிட்டு அன்றே உடனே திரும்பி இருக்காங்க. இந்த சந்திப்பு எப்படி சார், என்ன பேசப்பட்டிருக்கும் சார்? சார் சுருக்கமா சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். நம்ம நயினார் சார் வந்து பிரதமருக்கு திருநெல்வேலி ஹல்வாவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவும் கொடுத்தார். அதை டேஸ்ட் பண்ணிட்டு பிரதமர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டு நயினாருக்கு ஒரு பெரிய மெசேஜ் கொடுத்தார். சென்று வாருங்கள், தமிழ்நாட்டில் உங்கள் அரசியல் போல துவக்குங்கள். அதிமுகவுடன் இணைந்து பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து திமுக அரசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். திமுக அரசு மீண்டும் வரக்கூடாது. அது என்ன வேணுமோ நீங்க செய்யுங்கள். நயினார் நாகேந்திரன் அவர் தன் மகன் பாலாஜியையும் கூட்டி போயிருந்தார். பிரதமரின் ஆசிகளை பெற்றார். பிரதமர் கேட்டது என்னென்றால், தமிழ்நாட்டில் நிலவும் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கிறது, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது, எந்த மாதிரி கேண்டிடேட்ஸை நாம் செலக்ட் செய்ய வேண்டும், அதற்கு அதிமுக தலைவர்களோடு எப்படி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற கான்ஸ்டிடுவன்சிஸ் எது என்று விசாரித்தார். இந்த மாதிரி பல விஷயங்களை, தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் பொசிஷன் என்ன என்று அதை பற்றி டீடைல்ஸ் வாங்கி கொண்டார். இதுதான் எனக்கு கிடைக்கும் இங்க தில்லியில் தகவல். அதுக்கு பிறகு அமித்ஷாவுடன் நீங்கள் பேசி டீடைல்ஸ் பிளான் பண்ணுங்கள். நான் தமிழ்நாடுக்கு வருவேன், கட்டாயமாக வருவேன். நீங்கள் போராடுங்கள், உங்கள் பின்னணியில் நாங்கள் இருக்கிறோம். தோல்வி கண்டு அஞ்ச வேண்டாம், ஜெயித்தே தீருவோம் என்ற ஒரு மந்திரத்தை செய்து உபதேசித்து பிரதமர் தன் மற்ற காரியங்களில் பிஸியாகிவிட்டார் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. சார், இப்போ தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும் போதே 2 அமைச்சர்களுடைய பதவி பறிக்கப்படுகிறது. ஸ்டாலின் அவர்கள் இறுதி நாளான இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருடைய இறுதி நாள்ல ஒரு தகவலை முன் வச்சிருக்காங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது திராவிட மாடலுடைய ஆட்சி பார்ட் 1 நடந்துகிட்டு இருக்கு. 2026 ஆண்டு தேர்தலுக்கு பிறகு திராவிட மாடல் பார்ட் 2 நடக்கும். அதிலும் திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ புரிந்த சாதனைகளோட இன்னும் அதிகமான சாதனைகள் அதிலும் தொடர்ச்சியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, அவங்க வந்து இப்போ மாடல் திராவிட மாடல் 1, திராவிட மாடல் 2 என்று கூறுகிறார்கள். டிராவல் மாடல் 1 என்றால் என்ன சாதிச்சிருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி வரப்போகிறது. எதை இப்ப சாதிக்க முடியவில்லையோ அதை நாங்கள் மாடல் 2 செய்து கொடுக்கிறோம். பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது, பல வாக்குறுதிகள் தரப்பட்டது 2021. அந்த வாக்குறுதிகள் நீங்கள் ஏன் செயல்படவில்லை, வாக்குறுதிகள் என்ன ஆச்சு என்று எதிர்கட்சிகள் கேட்கிறார்கள். இப்ப அதிமுக பாஜக கூட்டணி தரப்பிலிருந்தும் இதை கேள்வி கேட்கதான் இப்போ தமிழ்நாடு முழுவதும் மீட்டிங்ஸ் நடக்க போகிறது. மக்களிடம் பிரதமர் அதுதான் சொல்லுகிறார், மக்களிடம் செல்லுங்கள், சென்னையில் உட்கார்ந்து சும்மா அரசியல் பண்ணிட்டு இருக்காதீங்க, மக்களிடம் போங்கள், மத்திய அரசு செய்ததை சொல்லுங்கள்,
தமிழ்நாடு அரசு என்ன செய்திருக்குன்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழல்கள், டாஸ்மாக இருக்கட்டும், என்ன விவரமா இருக்கட்டும், கோர்ட்டில் நடந்த தீர்ப்புகளையும் எடுத்து சொல்லுங்கள். சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், சென்னை உயர் நீதிமன்றமா இருக்கட்டும், ரெண்டு இடத்துலையும் சொல்ற விஷயத்தை போய் எடுத்து சொல்லுங்கள். மக்களிடம் போய் சொல்லுங்கள். மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்று விரும்புகிறார் பிரதமர் மோடியும் சரி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சரி. சார், இப்போ தமிழகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப அமைச்சர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் வந்து இப்போ தொடர்ச்சியாக ரத்து செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு. மீண்டும் விசாரணை செய்து விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலையும் நீதிமன்றம் முன் வச்சுக்கிட்டே இருக்கு. இந்த அடிப்படையில் தான் துரைமுருகன் அவருடைய தீர்ப்புகள் ரத்து செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து ராஜகண்ணப்பன், அதைத் தொடர்ந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இப்போ பெரியசாமி, இப்படி தொடர்ச்சியாக திமுக அமைச்சருடைய தீர்ப்புகள் ரத்து செய்யப்படுவது எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது நம்ம தமிழ்ல சொல்வது போல பல நாளும் நடந்து கொண்டு இருக்கிற விஷயம் அது. இதுல பெயர்கள் நீங்கள் சொல்வது பெயரில் இந்த பெயரை கேட்டு யாரும் அதிர்ச்சியோ ஆச்சரியமோ அடைய மாட்டார்கள். தமிழ்நாட்டில் ஒத்தர் கிடைக்க மாட்டாங்க. யார் சொல்லுவாங்க, ஓஹோ இவர் கூடவா, இவர் மேலையா, அப்படி சொல்ல மாட்டார்கள். ஏன்னா எல்லாருக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது தெரியும், நடந்ததும் தெரியும். இப்படி இருக்கிறதுல என்ன பாக்குறீங்கன்னா, இப்ப திமுகக்குள்ள என்ன பாக்குறாங்க, இந்த அமைச்சர்கள்லாம் ஆட்சியில் இருந்து கொண்டு என்ன அட்டகாசம் செய்து கொண்டு இருந்தார்கள். இப்ப பாருங்க, ஒரு செய்தியை நான் பார்த்தேன். என்னவென்றால், பொன்முடி ராஜினாமா பிறகு எங்கே ஒரு இடத்துல பியர் பார்ட்டி நடந்தது என்று. அது இளைஞர் திமுக இளைஞர் மாநாடு முடிந்த பிறகு இருந்த விருந்தில். அதாவது திமுக உள்ள கட்சியில் இளைஞர்கள் இருக்கிறார் பார்க்கிறீர்களா? அவர்கள் என்ன பார்க்கிறார்கள், சீனியர் லீடர், சீனியர் மினிஸ்டர்ஸ் என்ன கூத்தடிக்கிறாங்க, எத்தனை சொத்து சேர்த்துட்டாங்க, குவிச்சுட்டாங்களே. நமக்கு என்ன ஃபியூச்சர்? நம்ம தானே இந்த கட்சிக்காக உழைச்சோம், நம்ம தானே 2021 வெற்றி வாங்கி கொடுத்தோம் கட்சிக்கு. கட்சி நமக்கு என்ன செய்தி இருக்கிறது? இளைஞர்களுக்கு எப்ப வாய்ப்பு? ஸ்டாலினுக்கு பெரிய சேலஞ்ச் இதுதான் இருக்கு. போ சிவா சார், இந்த சீனியர்ஸையும் ஜூனியர்ஸையும் பேலன்ஸ் பண்ணியாகணும். புது முகங்களை கட்டாயமாக கொடுக்க வேண்டும். புது முகங்களுக்கு நீங்கள் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்றால் பழைய நபர்களை உட்கார சொல்ல வேண்டும். அவர்கள் சாதாரணமாக உட்கார்ந்து விடுவார்களா? ஏன்னா ஒரு தலைவர்களும் இவ்வளவு சொத்து குவித்து வைத்திருக்கிறதே அரசியல், தன் தேர்தல் அரசியலுக்காக தான். ஆகையால் திமுகவுக்கு டேஞ்சர் வெளியிலிருந்து இல்லை, திமுக டேஞ்சர் உள்ளில் இருந்து. அமைச்சரவையிலிருந்து பொன்முடி நீக்கப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் எதிர்கட்சிகள் முன்வைத்த ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து இந்து மத வெறுப்பு பேச்சை உமிழ்ந்ததன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் மக்களும் தொடர்ந்து அவங்க போராட்டம் நடத்தினாங்க, எதிர்ப்புகளை பதிவு பண்ணாங்க. இந்த அடிப்படையில் தான் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொன்முடி அவருடைய பதவியை பறிச்சாங்க, அமைச்சர் பதவியை பறிச்சாங்க. இப்போ திமுக இருக்கக்கூடிய பல தலைவர்கள் இந்து வெறுப்பு அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்தாலும் முதல் முறையாக இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அப்போ ஸ்டாலின் அவர்களை அடிபணிய வைத்தது தமிழகத்தில் ஒரு இந்து எழுச்சி அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? கட்டாயமாக. இதுல சந்தேகம், இதுல ரெண்டு விஷயங்க. ஒண்ணு, இந்துக்களை தொடர்ந்து இப்படி பேசுகிறீர்கள், இந்த பேச்சு எதற்காக பேசுகிறீர்கள்? இந்த மாதிரி பேச்சில் யாரு ரொம்ப மகிழ்ந்து பட போகிறார்கள்? அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கிறேன் சிவா சார், எனக்கு இங்க டெல்லியில் கேட்கும் கேள்வி கேட்கிறேன். திமுக தலைவர்களுக்கு இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் என்ன? அவங்க செயல்பாடுகள் அவ்வளவு மோசமா இருக்கிறதா? இதை சொல்லித்தான் ஓட்டு வாங்க வேண்டுமா? இதை தமிழ் மக்கள் நம்புவார்களா? சரி, உங்க அரசியல் சாமி இல்லை பூதம் இல்லை, சரி, நீங்கள் எவ்வளவு சாமி இல்லை பூதம் இல்லைன்னு சொன்னாலும் தமிழ் மக்கள் தெய்வ பக்தி உள்ளவர்கள். நீங்கள் அவர்களிடம் சென்று இது வட இந்திய தெய்வம், இது தென்னிந்திய தெய்வம், இது தமிழர் தெய்வம், இது தமிழர் இல்லாத தெய்வம் சொன்னால் மக்கள் அதை ஏத்துக்கிறது இல்லை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நீங்கள் இந்து இதை தாக்குவதை போல சொல்லிட்டு நீங்கள் பெண்மணிகளை தாக்குகிறீர்கள், தாய்மார்களை தாக்குகிறீர்கள். பொன்முடி பேச்சில் ஏன் கனிமொழி ஆவேசம்? நீங்க எப்படி பேசுறீங்க? எதை சொல்ல வந்து எதை சொல்றீங்க? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இது கேட்டுக்கலாம், மன்னிப்பு. ஆனா ஒண்ணு கிளியரா இருக்குல்ல, உங்க மைண்ட்ல ஓடுற எண்ணங்கள் இதுதான் தெரியுது. ஒரு அமைச்சர் பதவியில் உட்கார்ந்து கொண்டு எதை பேசுகிறீர்கள் நீங்கள்? யார் நாமம் போட்டா என்ன, இது இது விபூதி எட்டுக்கொண்டால் என்ற, இல்ல குங்கு போட்டு வைத்துக் கொண்டால் இல்லை, ஒண்ணுமே வைக்காவிட்டாலும் என்ன, அது என்ன, அது உங்களோட அரசோட இதுவா? இதை சொல்லி சிரித்து கடைசியில் என்ன பேசினீர்கள்? நீங்கள் தாய்மார்களை தாக்கினீர்கள், தாய்மார்களை அவமானம் செய்தீர்கள்,
அதனால்தான் ஸ்டாலின் அவர்களை நீக்கும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால்தான் கனிமொழி குரல் கொடுத்தாங்க. அதாவது பேச்சில் கண்ட்ரோல் இல்லை என்றால் நீங்கள் கண்டபடி பேசுறீங்க. இதனால் பாருங்க, இந்து தர்மத்துக்கோ நீங்கள் சனாதன் தர்மம் சொல்லுங்கள், இந்து தர்மம் சொல்லுங்கள், ஏதோ இந்த நாட்டில் பல ஆண்டு காலமாக மக்கள் பக்தியுடன் நம்ம இந்தியர்கள் பக்தி உள்ளவர்கள். அதை நீங்க அது அவசியமே இல்லை. பாருங்க, பாலிடிக்ஸ்க்கு தேவையில்லையே. நீங்கள் மத சார்பற்ற அரசியல் சொல்லி ஒரு குறிப்பிட்ட மதத்தை தாக்குறீர்கள். இது தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சார், இப்போ ஆந்திராவுடைய முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் 2019 2024 காலகட்டத்தில் முதல்வராக இருக்கும் போது மதுபான விவகாரம் முறைகேடு சுமார் 3000 கோடிக்கு மேல முறைகேடு, இது பெரிய ஒரு நெருக்கடியாக இப்போ உருவாகி இருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? பாருங்க, ஜெகன்மோகன் ரெட்டி முதல்ல கொஞ்சம் வேற விதமா செயல்பட ஆரம்பிச்சார். அதுக்கு பிறகு சந்திரபாபு நாயுடு மீது ஒரு பழிவாங்க நோக்கத்துடன் செயல்பட ஆரம்பித்தார். நல்ல மேண்டேட்டோட வந்தாரு. ஆனா நடுவில் ஒரு ஆண்டு காலம் பிறகு சந்திரபாபு நாயுடை நாமல் தீர்த்து கட்ட வேண்டும், அவரோட கட்சியை முடித்து விட வேண்டும் அப்படி சொன்ன பிறகு அவரோட ஆட்சியில் அவர் அமைச்சர்கள், போலீஸ் அதிகாரிகள், இப்ப பாருங்க, ஒரு இன்டெலிஜென்ஸ் சீஃபா இருந்தவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. பல கொடுமைகள் நடந்திருக்கிறது. ஆகையால் இன்று தலை தூக்க முடியாத நிலைமையில் உள்ளார் ஜெகன்மோகன் ரெட்டி. சந்திரபாபு நாயுடு பாருங்க, ஒரு பக்கம் அவர் வளர்ச்சிக்காக பேசுறவர். என்ன இருந்தாலும் சொல்லுங்க, ஆந்திர பிரதேஷ் ஒன்றா இருந்த போது, தெலுங்கானாவும் ஆந்திராவும் ஒன்றா இருந்த போது எல்லாருக்கும் தெரியும் ஆந்திர பிரதேஷின் சாதனை. ஹைதராபாத், சைப்ராபாத், ஏன் இது அமராவதி, விஜயவாடா, விசாகப்பட்டினம், ஆந்திராவில் உள்ள பெரிய பெரிய நகரங்கள் பாருங்கள். அந்த வளர்ச்சிக்காக அவர் சொல்வது என்ன என்றால், எப்போதுமே முன் யோசனையில் செயல்பட வேண்டும் என்று. இவர் என்ன செஞ்சாரு ஜெகன்மோகன், அவர் திட்டத்தை நிறுத்தி பிறகு வேற திட்டம் கொள்வதாக சொல்லி அதில் ஊழல் நடந்து மொத்தத்தில் ஆந்திரா பாருங்க, முதல்ல என்ன கேட்டீங்கன்னா தனியா பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு அரசியல். தெலுங்கானா என்று ஆந்திரா என்று பிரித்து மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். தெலுங்கு மொழி பேசுபவர்கள் எல்லோரும் ஒரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். இன்றும் பாருங்க, தெலுங்கானா ஆந்திரா எதுவாக இருந்தாலும் ரெண்டும் ஒருத்தருக்கு ஒரு டிபெண்டன்சி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதில் உள்ள அரசியல் செய்து, இது காங்கிரஸ் செய்து தவறு. காங்கிரஸ் என்ன நினைத்தது என்றால், தெலுங்கானாவை ஆந்திராவை நாம பிரித்து விட்டால் ஆந்திராவில் ஜெயிக்கவில்லை என்றால் தெலுங்கானாவில் ஆட்சி பிடிச்சு விடுவோம், தெலுங்கானாவில் ஆட்சி இல்லை என்றால் ஆந்திராவில் பிடிச்சு விடுவோம் என்று செய்தார். இன்னைக்கு தெலுங்கானாவோட பாரத ராஷ்டிரிய சமிதி, அதாவது கேசிஆரோட கட்சி நிலைமை அதே நிலைமையில தான் இருக்கிறது. அங்கே ஊழல். நான் கேட்க ஒரே கேள்வி சிவா சார், ஏன் இந்த மாநில கட்சிகள் ஏன் இவ்வளவு ஊழல் செய்கிறார்கள்? இந்த பணத்தை தூக்கி கொண்டு எங்க போகிறார்கள்? இவ்வளவு பணம் தேவை அரசியலுக்கு? பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.